ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் அதை உடைந்து நொறுங்கி போய் உட்கார்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வேத வசனம் குறைவற்றதாய் இருக்கிறது. வேதத்தை தியானித்தால் போதும். அப்படிப்பட்டவர்கள் எழும்பி நின்று உற்சாகமாய் புது வாழ்வு வாழ்வார்கள். புது வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும். மனம் புதிதாக்கப்படும். அப்படிப்பட்ட வல்லமை பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 19ஆம் அதிகாரம். வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் வானங்கள் என்று சொல்லும் போது புதிய ஏற்பாட்டில் பவுலையா சொல்லியிருக்கிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று. அப்படி பார்க்கும் பொழுது 3 வானங்கள் இருக்கிறது என்பது உறுதிப்படுகிறது. அப்படி என்றால் இன்னும் எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸ்பேஸில் இருக்கிற மற்ற இடத்தை நாம் வானம் என்று சொல்லுகிறோம். அதாவது ஆகாய விரிவு என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகாய விரிவை உண்டாக்கி அதற்கு வானம் என்று பெயரிட்டார் என்று. இது முழுவதும் யூனிவர்ஸை குறிக்கிறது. நாம் வாழ்கிற இந்த யூனிவர்ஸை தான் இந்த ஆகாய விரிவு என்று குறிப்பிடுகிறது. பகலுக்கு பகல் பேசுகிறதாம். இந்த பகல் அடுத்த நாள் பகலை, அதற்கு முந்தைய நாள் பகலை குறித்து பேசுகிறதாம். பகல் நேரம் எப்படி இன்னொரு பகலிடத்தில் பேசும் என்று தெரியவில்லை. இரவு இன்னொரு இரவோடு பேசுகிறதா. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, சத்தமும் இல்லை, அவர்களுடைய குரல் கேட்கப்படுவதும் இல்லை. ஆனால் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறதா. அவைகளின் சத்தம் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் செல்லுகிறதாம். கடலின் ஆழத்தில் இருக்கிற கடைசி ஆழம் வரைக்கும் அவைகளின் சத்தம் கேட்கப்படுகிறதாம். பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, நமக்கு புரியவில்லை. ஆனால் பூமியின் அடி வரைக்கும் அவைகளின் சத்தம் கேட்கிறதாம். சூரியனுக்கு கூட ஒரு கூடாரத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாராம். என்ன கூடாரம் அது? சற்று விஞ்ஞான அறிவோடு எப்படி இருக்கும் என்று ஒரு சிறிய கற்பனை செய்து பார்த்தால் ஒரு காரியம் புலப்படுகிறது. சூரியனுக்கு கூடாரத்தை நியமித்தார் என்று கர்த்தர் சொல்லியிருக்க வேதம் சொல்லுகிறது என்றால், ஈர்ப்பு விசை ஒவ்வொரு கிரகங்களையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். அதாவது இப்பொழுது நாம் செல்போன் பயன்படுத்துகிறோம், டிவி பயன்படுத்துகிறோம், சேட்டலைட் சேனல்களை நாம் பார்க்கிறோம், சேட்டலைட்டோடு தொடர்புடையவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அந்த சேட்டலைட்டுக்கும் நம்முடைய செல்போனுக்கும் சிக்னல் வருகிறது. ஆனால் அது நமக்கு கண்களுக்கு தெரிவதில்லை. அந்த சிக்னல் வேவ்ஸ், அந்த அலைகள் தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். சூரிய கதிர்களின் அலைகள், இவைகளை தான் கர்த்தர் இப்படியாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். காந்த புயல்கள் என்று சொல்லப்படுகிறது. காந்த தன்மை, ஈர்ப்பு விசை போன்ற காரியங்கள். இல்லை என்றால் சூரியன் எப்படி சுற்றும், பூமி எப்படி சுற்றும்? சூரியனும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. பூமி எப்படி சுற்றும், நிலா எப்படி சுற்றும், ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு செயல்படுகிறது. இன்னொரு காரியம், ஆவிக்குரிய மண்டலத்தில் இவைகள் மேல் ஒவ்வொரு தேவதூதர்கள் நின்று இயக்குகிறார்கள். இதுவும் உண்மை. வெளிப்படுத்தலில் இதற்கான ஆதாரம் இருக்கிறது. கடைசி கால நியாய தீர்ப்புகள் ஊற்றப்படும் பொழுது அந்தந்த கிரகத்தின் மேல், சூரியனின் மேல், வான மண்டலத்தின் மேல் ஒவ்வொரு தூதர்கள் நிற்பதாக வேதத்தில் வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் உண்மைதான், சத்தியம்தான். ஒவ்வொரு தூதர்களும், காற்றுக்கென்று ஒரு தூதன், சூரியனுக்கென்று ஒரு தூதன், நிலாவுக்கென்று தூதன், இப்படி தூதர்கள் இருந்து அவைகளை செயல்படுத்துகிறார்கள். சூரியனானது ஒரு மணவாளன் தன் மணவரையிலிருந்து சந்தோஷமாய் புறப்பட்டு வருவது போல சூரியன் அப்படி புறப்பட்டு வருகிறதாம். வானத்தின் ஒரு முனை தொடங்கி, காலையில் கிழக்கே துவங்கி மாலையில் மேற்கே வரைக்கும் சந்தோஷமாய் புறப்பட்டு உற்சாகமாய் அவை வருகிறதாம். அதனுடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் எல்லா இடங்களிலும் பாயும். அதை மறைக்க யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு பாய்ந்து செல்லுமா. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றின் மேலும் அது பட்டு செல்லும். நம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்றால், நாம் வேதத்தை வாசித்தால் வேறு எந்த புஸ்தகத்தையும் வாசிக்க தேவையில்லை. அதாவது கர்த்தருடைய வழிகளில் நடந்து நாம்
நம்முடைய வாழ்க்கை பாதைக்கு நாம் வாழ்வதற்கு இதையெல்லாம் வாசித்து நம் வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பல புத்தகங்களை தேடி ஓட தேவையில்லை. கர்த்தருடைய வேதத்தை வாசித்தாலே நாம் ரட்சிப்புக்கு போவதற்கு போதுமானதா இருக்கிறது. நாம் வேத வசனத்தை மிஞ்சி பலருடைய ஆலோசனைகளை கேட்டுதான் நாம் போக வேண்டும் என்பதல்ல. வேதத்தை வாசித்து தியானித்து நமக்கு போதிப்பவர்களின் சொற்களை கேட்கலாம். வேத வசனத்திற்கு மிஞ்சின காரியத்தை யாராவது சொன்னால், இதை தெரிந்தால்தான் நான் ரட்சிப்புக்குள் போக வேண்டும் என்றால் நாம் போக தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையே குறைவற்றதா இருக்கிறது, நிறைவானதா இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்புக்கும் நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்புக்கும் இதுவே போதுமானது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதா இருக்கிறது. அது நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. வாழ்க்கையை வாழ பிடிக்காத அளவிற்கு உடைக்கப்பட்டிருப்பார்கள். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் உடையவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை யாரால் எழுப்ப முடியும்? எதை சொன்னாலும் அவர்களுடைய இருதயம் மாறாது. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு தான் அந்த வேதனை புரியும். சில ஆத்துமாவில் ஏற்படுகிற பாதிப்பு, இவைகளெல்லாம் பொல்லாத ஆவிகளின் செயல்களே. நம் வாழ்க்கையில் ஒரு துன்பம், இன்பம் துன்பம் சகஜமானது. அதை நாம் புரிந்து கொள்ளாமல் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் அதை உடைந்து நொறுங்கி போய் உட்கார்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் வேதத்தை எடுத்து வாசித்தால் போதுமானது. அந்த நொறுக்கப்பட்ட ஆத்துமா, உடைக்கப்பட்ட ஆத்துமா, செத்து போன ஆத்துமா உயிர்த்து எழும்பும். அப்படிப்பட்டவர்களுக்கு வேத வசனம் குறைவற்றதாய் இருக்கிறது. வேதத்தை தியானித்தால் போதும். அப்படிப்பட்டவர்கள் எழும்பி நின்று உற்சாகமாய் புது வாழ்வு வாழ்வார்கள். புது வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும். மனம் புதிதாக்கப்படும். அப்படிப்பட்ட வல்லமை பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சாட்சி உண்மையாய் இருக்கிறது, சத்தியமாய் இருக்கிறது. பேதையையும் ஞானியாக்கும். எவ்வளவுதான் ஒரு மனிதன் முட்டாளா இருந்தாலும் வேதத்தை எடுத்து வாசித்தால், வேதம் வாசிக்க தொடங்கிவிட்டால் அவன் ஞானியாக ஆரம்பித்து விடுவான். மற்றும் எல்லாவற்றையும் போதிக்கும். வேத வசனம் சத்தியமானது, அதன் சாட்சி உண்மையானது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை ஞானியாய் மாற்றும். உண்மையாய் ஞானம் பெற வேண்டும். வாழ்க்கையில் தெளிந்த அறிவு இருக்க வேண்டும். எல்லா துறையிலும், ஒரு துறையில் தான் ஒரு புத்தகம் போதிக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதையும், மனித வாழ்க்கையை போதிப்பது, கர்த்தரை நமக்கு அறிமுகப்படுத்துவது வேத புஸ்தகமே. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது. அதை பெற்றுக்கொண்டால் நாம் நிறைவாய் வாழலாம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானதா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற வழிகள், நீதியின் வழிகளை, நியாயங்களை நாம் பார்க்கும்போது நம்மை சந்தோஷப்படுத்துகிற காரியமா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற நீதியின் வழிகள் வேதனை உடையதல்ல, அது சந்தோஷத்தை கொடுக்கும். நீதியின் பாதை, நியாயமான பாதை சந்தோஷத்தை கொடுக்கும். பாவம் தான் துன்பத்தை கொண்டு வரும், மன குழப்பத்தை கொண்டு வரும், நிம்மதியின்மையை தரும். பாவம் செய்யும் போது எந்த மனிதனும் சமாதானமா இருக்க முடியாது. திருட போகிறவன் ஒரு கடையில் போய் திருடுகிறான் என்றால், அந்த நேரம், அவன் திருடுகிற அந்த நேரம் அவனுடைய மனம் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும். அதை விட கொடுமையான தண்டனை அவனுக்கு என்ன வேண்டும்? அந்த அளவுக்கு துடித்துக் கொண்டுதான் இருப்பான். யாராவது பார்த்து விடுவார்களா, எப்படியாவது தெரிந்து விடுமோ என்று பயந்து கொண்டுதானே அவன் திருடுவான். அது வேதனை உள்ளது. இதே போலதான் பாவம் செய்யும் பொழுது அது வேதனையை தரும். திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரிந்து விடுமோ, எப்படியாவது ஏதாவது நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டுதான் பாவம் செய்வார்கள். ஆனால் நியாயமான பாதையில் நடப்பவர்கள் மன உற்சாகமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வேலை செய்ய முடியும். இதுவே கர்த்தருடைய வழியா இருக்கிறது. நாம் சமாதானமாய் வாழ்வதற்கே கர்த்தருடைய வழி நம்மை நடத்துகிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையானது, பரிசுத்தமானது. அது நம் கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் என்றால் அவருடைய வார்த்தைகள், கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற விதங்கள், அவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். 2 கற்பனைகள் பிரதானமானது. கர்த்தரிடத்தில் முழு அன்பை செலுத்துவது, நம்மை நேசிப்பதை போல பிறரை நேசிப்பது. இப்படி செய்யும் பொழுது நம் கண்கள் தெளிவடையும். கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி வாழ்வதென்பது சந்தோஷமான விஷயம். அது மிகவும் நமக்கு நிம்மதி தரக்கூடிய காரியம். மிக சுலபமானது.
பாவ வழியும் துன்மார்க்கமும் அக்கிரமம் செய்வதுதான் கடினம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்படி புரிந்து கொண்டு நடந்தால் மிக சுலபமானதாக வாழ்க்கை மாறிவிடும். நீதிமான்கள் எப்பொழுதும் சமாதானமாக மிக தெளிவாக வாழ்வார்கள். அவர்களுக்குள் குழப்பம் இருக்காது. அது எவ்வளவு நிம்மதி. இன்றைய காலத்தில் அதிகமாய் டென்ஷன், டிப்ரஷன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் வருகிறது? செய்வதெல்லாம் பொய். ஒரு வியாபாரம் என்றாலும் பொய் சொல்லி அதை ஏமாற்றி வஞ்சக பேச்சு, கேட்டால் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொல்வது. இது என்ன திறமை காட்டுகிறீர்கள் பேச்சில்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி வாழ்ந்தால் நிம்மதி இருக்கும். எப்பொழுதும் எதையாவது கற்பனை செய்து கொண்டு இப்படி பேசி விற்க வேண்டும், இப்படி பேசி வாங்க வேண்டும் என்று வித்தை காட்டிக்கொண்டு எல்லாவற்றிலும் திறமையாக செயல்பட்டால் நிம்மதி இருக்காது. சமாதானமாக, சந்தோஷமாக, நீதியின் வழியில் நீதியாய் வாழதான் நம்முடைய திறமையை காட்ட வேண்டும். பொய் பேச்சுக்கு எதற்கு திறமை? அதனால் என்ன நடக்க போகிறது? நியாய தீர்ப்பையே நாம் பெற வேண்டி வரும். புரிந்து கொண்டு நடப்போம். 40 வயது வரை அக்கிரமமாய் வாழ்ந்துவிட்டு அதன் பின்பு நோயோடு பிற்காலத்தை கழித்து பாடுள்ள வாழ்க்கை, மரணமே வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு வாழ்வதை விட உண்மையும் உத்தமமாய் வாழும் நாள் வரைக்கும் நிம்மதியா வாழ ஆசைப்படுவோம். அதிக பண ஆசையும் பொருளாசையும் வீண் பெருமையும் வேண்டாம். எளிமையாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை. சமாதானமா இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வழியே நமக்கு சரியானது. கர்த்தருடைய வழி நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு நிலைத்திருக்கும். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அக்கிரமமாய் அநீதியாய் வாழக்கூடாது. கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார். அவருக்கு பிடிக்காது என்பதை உணர்ந்து நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். எந்த பாவ செயலும் ஈடுபடக்கூடாது. பாவத்தை மனதாலும் நினைக்க கூடாது. நினைவுகளாலும் பாவத்தை செய்யக்கூடாது. அதை புரிந்து கொண்டு நம் இருதயத்திலும் நல்ல நினைவுகளோடு, நம்முடைய செயல்களிலும் நல்ல செயல்களோடு நாம் இருக்க வேண்டும். அதுவே நமக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் சமாதானத்தையும் தரும். கர்த்தருடைய வழி நீதியின் பாதையாய் இருக்கிறது. அந்த நீதியின் பாதை உண்மை உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் நீதியாய் நம்மை வழி நடத்துகிறார். உண்மையாய் நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு பிடித்தமான காரியங்கள் இவை. கர்த்தருடைய நீதி நியாயங்களும் உண்மையும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் சிறந்தது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து வழியும் தெளி தேனிலும் அது சிறந்தது. கர்த்தருடைய நீதியின் வழியில் நடப்பது மிக மிக உயர்வானது. அப்படிப்பட்ட உம்முடைய வழிகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அவருடைய வார்த்தையினால் நம்மை எச்சரித்து நம்மை காப்பாற்றுகிறார். அவருடைய வசனத்தின்படி நாம் நடப்பதினால் மிகுந்த பலன் நமக்கு உண்டு, நிச்சயம் உண்டு. நமக்கு சில நேரம் நாம் செய்கிற குற்றங்களை நாம் உணராமல் இருப்போம். சில நேரம் நாம் செய்கிற குற்றங்கள் நமக்கு தெரியாமலேயே இருக்கும். இதையெல்லாம் கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, நான் ஏதாவது குற்றம் செய்திருக்கிறேனா? என்னிடத்தில் ஏதாவது பாவம் இருக்கிறதா? நான் எந்த காரியத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்க வேண்டும். எல்லோரிடத்திலும் இது இருக்கும். கர்த்தரிடம் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை புரிந்து கொண்டு நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பின்பு அந்த பாவத்தை செய்யக்கூடாது. எந்தெந்த காரியம் நம்மிடத்தில் கர்த்தருக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை சரிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். அதுவே பரிசுத்தமான வாழ்க்கை. துணிகரமான பாவங்களுக்கு நம்மை நீங்களாக்கி விடும்படி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். துணிகரமான பாவம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும், தெரிந்தே பாவம் செய்வது. அப்படிப்பட்ட பாவம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது சாமி. அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நம் பரம தகப்பன் பரிசுத்தர். நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அல்லவா? மறைவான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ளாதபடி காத்து கொள்ளும் என்று நாம் கேட்க வேண்டும். அப்படி நாம் செபிக்கும் பொழுது நாம் எல்லா துர்க்குண தீமைக்கும் நீங்களாகி நாம் பாதுகாக்கப்படுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என்னுடைய செயல்களும் என்னுடைய நினைவுகளும் உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும். நீரே என் கண்மலை, நீரே என் அடைக்கலம், நீரே என் பாதுகாப்பு என்று தாவீதையா ஜெபிக்கிறார். இதை போலவே நாமும் ஜெபித்து தாவீதையாவை போல கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதராக நாமும் மாற முயற்சி செய்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நித்திய ஜீவனில் சேர்த்துக் கொள்வார்.
தாவீதையோடு கூட நம்மையும் சேர்த்து அமர வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.